தெலங்கானா மாநிலத்தின் கம்மம், ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வரலாறு காணாத வகையில் கொட்டி தீர்க்கும் மிக கனமழையால் லட்சக்கணக்கான மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். குடியிருப்புகளுக்கு மத்தியில் காட்டாற்று போல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பல ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வங்காள விரிகுடா கடலின் மேற்கு மத்திய பகுதியில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வால் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் கடந்த 2 நாட்களாக மிக கனமழை கொட்டி வருகிறது. குறிப்பாக தெலுங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டத்தில் மட்டும் 52 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் கிருஷ்ணா நதியில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. முன்னீரு நதியின் 2 கரைகளும் உடைந்து ஊருக்குள் வெள்ளம் புகுந்தது. நகருக்குள் சுனாமி ஏற்பட்டதை போன்று காண்போரை மிரள வைக்கும் வகையில் காட்டாறு பாய்ந்ததால் கட்டடங்களின் மாடிகளில் ஏராளமானோர் சிக்கி தவித்தனர். கம்மம் மாவட்டத்தில் 110 கிராமங்கள் காட்டாற்று வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அந்த கிராமங்களில் சிக்கியுள்ளவர்களை மீட்க சென்னை, விசாகப்பட்டினம் மற்றும் அசாம் மாநிலத்தில் இருந்து தலா 3 தேசிய பேரிடர் மீட்புப் படைகள் களமிறங்கியுள்ளன. இதற்கிடையே மெஹபூபாபாத் மாவட்டத்தில் விமான நிலையத்தை நோக்கி காரில் விரைந்த தந்தையும் மகளும் சாலையில் பாய்ந்தோடிய வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த பெண் பழங்குடியினத்தைச் சேர்ந்த இளம் வேளாண் விஞ்ஞானி விருது பெற்ற டாக்டர் நுனாவத் அஸ்வினி என்பது தெரியவந்தது. தந்தையை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. மெஹபூபாபாத் நகரில் 3 இடங்களில் தண்டவாளங்களை மழை வெள்ளம் அரித்துச் சென்றுவிட்டதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கே. சமுத்திரம் ரயில் நிலையத்தில் வெள்ளத்தின் நடுவே சிக்கிய ரயில்களில் இருந்து பயணிகள் மீட்கப்பட்டுள்ளனர். மிக கனமழையால் ஹைதராபாத்தில் உள்ள ஏரிகள் வேகமாக நிரம்பத் தொடங்கியுள்ளன. புளிச்சிந்தலா அணையில் இருந்து வினாடிக்கு 6,53,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. இதற்கிடையே தெலங்கானாவில் அதிலாபாத், நிசாமாபாத், கமாரெட்டி, மஹபூபாபாத், நாராயணப்பேட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.